வணக்கம், வெல்கம் டு புஷ்பலதாஸ் ஆல் ரவுண்ட் கிச்சன். வாங்க இன்றைக்கி 3 வகையான வித்தியாசமான பஜ்ஜி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பஜ்ஜினாலே பஜ்ஜி மாவு கலந்து வைக்கணும். முதல்ல பஜ்ஜி மாவு கலக்கிறதுக்கு 3/4 கப்பு கடலை மாவு, 1/4 கப் இட்லி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு கண்டெய்னரில் கலந்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கணும். நல்லா கொஞ்சம் கெட்டியான மாவாக கலந்துக்கணும். பாருங்கள், எடுத்து ஊற்றினா இந்த மாதிரி விழுகிற மாதிரி கலக்கி வச்சுக்கலாம். இப்போ மாவு ரெடி. இன்றைக்கி 3 வகை பஜ்ஜி. முதல்ல புடலங்காய் பஜ்ஜி. புடலங்காவை நல்லா மேலே தோலை லேசாக சீவி விட்டுட்டு அதை இந்த மாதிரி வட்ட வட்டமாக நறுக்கி வச்சுக்கணும். நறுக்கி வச்ச புடலங்காய் துண்டுகளை உப்பு மிளகாத்தூள் போட்டு பிசிறி ஒரு கொஞ்சம் நேரம் வச்சிடணும். அப்போ தான் அந்த புடலங்காயில் கொஞ்சம் உப்பு எல்லாம் பிடிக்கும். அதுக்கப்புறமா நம்ம கலக்கி வச்சுருக்கிற மாவில் இந்த மாதிரி நல்லா துவைச்சி இந்த மாதிரி எண்ணெயில் ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுக்கணும். அவ்வளோதாங்க, புடலங்காய் பஜ்ஜி சூப்பராக ரெடி. இது பார்க்குறதுக்கு ரிங்காக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. புடலங்காயெல்லாம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. அடுத்தது வாழைப்பூ பஜ்ஜி. வாழைப்பூவை எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். உள்ளே இருக்கிற அந்த நரம்பை நீக்கிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் எலுமிச்சம்பழமும் உப்பும் சேர்த்து நல்லா கலந்து ஒரு கொஞ்சம் நேரம் வைங்க. அப்போ தான் கசப்புத்தன்மை இருந்தால் கூட அது கொஞ்சம் குறையும். வாழைப்பூவை கசப்பில்லாத பூவாக எப்படி பார்த்து வாங்குறது அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னா, நம்ம சேனலில் ஏற்கனவே வாழைப்பூ கசப்பில்லாமல் பார்த்து வாங்குறது எப்படி அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாழைப்பூவை ஊற வைக்கும் போது எலுமிச்சம்பழம் உப்போடு சேர்த்து மிளகாத்தூளும் கொஞ்சம் கலந்து ஊற வைக்கலாம். இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வாழைப்பூ கொஞ்சம் நேரம் ஊறினதுக்கப்புறமா கரைச்சி வச்சுருக்கிற மாவில் முக்கி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கணும். நல்ல குச்சி குச்சியாக பார்க்குறக்கே நல்லாயிருக்கும். எந்த அளவுக்கு வாழைப்பூ கசப்பில்லாத பூவாக இருக்கும் அந்த அளவுக்கு இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அடுத்தது வாழைக்காய் பஜ்ஜி. பொதுவாக வாழைக்காய் பஜ்ஜி தின்னான ஸ்லைஸை வச்சு மாவில் முக்கி போடுவோம். இந்த வாழைக்காய் பஜ்ஜி க்யூபாக கட் பண்ணி தான் போட போகிறோம். வாழைக்காயை இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சு 1 நிமிஷம் கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்துடணும். அதுக்கப்புறமா வாழைக்காய் க்யூபை இந்த மாதிரி மாவில் முக்கி பொரித்து எடுக்கணும். இது வழக்கமான வாழைக்காய் பஜ்ஜியோட ஷேப்பில் இல்லாமல் க்யூபாக இருக்கும். இனிமேல் வாழைக்காய் பஜ்ஜி பண்ணும்போது இந்த ஷேப்பில் பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு இது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது நீங்கள் சாப்பாட்டுக்கு கூட சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். என்னங்க, 3 டைப் ஆஃப் பஜ்ஜி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்களா? இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வேறு எந்த ஃபீட்பேக் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.